பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அதான் இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்க அதை எவ்வளவுதான் ஒருத்தன் வேலை கொடுத்தாலும் அதிக பலத்தை கொடுத்தாலும் அவன் சோர்ந்து தான் போகணுமே தவிர வேலை நடக்காது. அருமையான பிரசங்கி எழுதியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஞான வார்த்தை. இருப்பு ஆயுதம் மழுக்களா இருந்துச்சுன்னா அதை தீட்டாம இருந்துக்கிட்டு 10 பேரை கூப்பிட்டு 30 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நீ என்னதான் சொன்னாலும் அது என்ன நடக்க போகுது? சரியாகாதே. அதை தீட்டேன், நன்றாக வேலை செய்து முடிச்சிருவேன். ஒரே ஆளாவே வேலை செஞ்சு முடிச்சிருவீங்கன்னு இங்க சொல்றாரு. இதற்கு அர்த்தம் ஒன்று என்னத்தை சொல்லுகிறாரு? அதே போலதான் ஞானமேங்கிறார். என்னது கீழே தானே எழுதியிருக்கு. ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். நீங்க உங்க வீட்டுல ஒருத்தர் தான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒருத்தர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இருங்க. ஞான கண்மலை உங்களோடு இருக்கிறாரு, நீங்களும் ஞானமாய் ஜெபம் பண்ணி ஆண்டவரோட இருக்கிறீங்க. இந்த 2 இருக்கும்போது உங்களுடைய கிரியைகளை நீங்க மாத்திக்கொள்ள வீட்டுல எல்லாமே சரியாயிரும். முழங்கால் போட்டு ஜெபிச்சிடும். நீர் எனக்கு தான். அவர் முழங்கால் போட்டு ஜெபிச்ச உடனே எதை பிடிப்பாரு? இருதயத்தை தான் பிடிப்பார். உன் இருதயத்தை சரி பண்ணு, உனக்கு எல்லாம் வந்துடும். இதே எப்படி ஆண்டவர் சரி பண்ணி பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம தான். வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சுற்றி இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான் மட்டும் சொல்ல முடியாது, எதில் இருக்கிறவங்க மட்டும் சொல்ல முடியாது, உங்களுடைய இருதயமும் தான் காரணம். இருதயத்தை சரி பண்ணிட்டா எல்லாமே வந்துடுச்சு. கர்த்தர் உங்களை இந்த நாளையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஞானத்தை பிரயோகப்படுத்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.